பார்த்துட்டு இருக்கிற வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் இந்த 2025 நான் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய கனவோடு ஆரம்பித்தேண்ணா, ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலண்ணா, நான் நல்லா வந்துடுவேன், நான் எப்படியாவது சாதிச்சிருவேன், எங்கள் அப்பா அம்மா நல்ல ஒரு நல்லையாக நிற்க வச்சிருவேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடச்சிருக்காது, உங்களுக்கு பிடிச்ச அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்காது, வேலைக்கு போயிருந்திருப்பீங்க, அதை 1 மந்த்லேயே நீங்கள் அதை ரிசைன் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஒரு கண்ணாடி தூள் எப்படி உடஞ்சா பலவிதமான தூள்கள் மில்லியன் பீஸஸாக செதறுமோ அந்த மாதிரி செதறும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கும். ஒரு வேலை இதை பார்த்துட்ருக்குற அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இத்தனை நாட்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி போச்சு, ஏதா போச்சு, அதை பற்றி கவலை வேணாங்க. இந்த கடைசி நாள், இந்த கடைசி நிமிஷம், இந்த 2025 முடிகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டோம். கடைசி ஒரே ஒரு நாள் இருக்குது. இந்த நாளில் ஆண்டவரோட சமூகத்துக்கு போயிட்டு, ஆண்டவரே உங்களோட பிள்ளை நான் வந்திருக்கிறேன்ப்பா, எல்லாத்துலேயும் தோத்துட்டு வந்துட்டேன், மேரேஜ் லைஃப்பில் தோத்துட்டேன், ஆசைப்பட்ட படிப்பில் தோத்துட்டேன், எல்லாத்துலேயும் தோத்துட்டு வந்திருக்கிறேன்ப்பா, என்னை எடுத்துக்கங்கப்பா, என்னை உங்கள் சமூகத்தில் வரேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்லி உங்கள் சமூகத்தில், இயேசுவோட சமூகத்தில் நீங்கள் போய் ஒப்பு கொடுத்து பாரு. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் யோசிப்பாரு, இன்றைக்கி என் பிள்ளை வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. என் வாழ்க்கையில் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நடந்துச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தோற்று போனவனா, யாருக்கும் பிடிக்காதவனா, என்னை பார்த்தா எல்லாரும் தீட்டுன்னு சொல்லுவாங்க, என்னை பார்த்தா எல்லாரும் அவ்வளோதான், இந்த யோமஞ்சியாக முழிச்சிட்டோம் அவ்வளோதான், இப்படியெல்லாம் என்னை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, ஆண்டவரோட சமூகத்தில் போயிட்டு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். ஏசப்பாக என்னை ஏதாவது பண்ணுங்கப்பான்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் என்னோட கருத்தை பிடிச்சார். அன்னைக்கு பிடிச்ச கரம் இன்னைக்கு வரைக்கும் அழகாக என்னை கிருபையாய் அவரோட ஊழியத்தில் அழகுப்படுத்திட்டு இருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார், என்னை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை பார்க்குற அநேக வாலிப தம்பிமார் தங்கச்சிமாரை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையும் உடஞ்சிச்சா, உங்கள் வாழ்க்கையும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா? இல்லை தம்பி, இல்லை தங்கச்சி, இதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வு ஆண்டவர் தர போகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி ஏசப்பா கிட்ட போயிட்டு உங்களோட பாவத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க, உங்கள் பிள்ளை நான் வந்திருக்கிறப்பான்னு சொல்லி உங்கள் வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். பெரிய உயரங்களுக்கு ஒன்று கொண்டு போவார். 2026 உங்களுக்கு நிறைவான வருஷமா உயரங்களில் வைத்து அழகு பார்க்கறது போல உங்களையும் அந்த மாதிரி ஆண்டவரை வச்சு பெரிய அழகோட, பெரிய கிருபையோட, பெரிய ஆசீர்வாதத்தின் மழையை நிச்சயமாக உங்களுக்கு தருவார்.